ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி வந்து திவ்யா கணேஷை பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியோட ஃபேன்ஸ் மீட்டில் அவங்களுடைய திவ்யா கணேஷோட ஃபோட்டோ போட்டதுக்கு வந்து திவ்யா கணேஷ் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க விஜய் பார்வதின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சிலரை பற்றி நான் பேச விரும்பலை, அதாவது ஸ்கிப் பண்ணிடலாம், சிலரை நம்ம வாழ்க்கையிலேருந்து ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது, அதாவது சிலரை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை அவங்க பார்க்க கூட விரும்பலை. அது வந்து உண்மையிலேயே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆடாக இருந்தது. ஒரு சும்மா ஒரு பொய் அதுக்காகவாவது அவங்க அவங்க வின் பண்ணதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது 2 வார்த்தை பேசியிருக்கலாம். மேபி திவ்யா கணேஷ் வந்து எல்லா இடத்துலையுமே விஜய் பார்வதி அப்போஸ் பண்ணி அவங்க நடந்துக்கல. மேபி அந்த கார் டாஸ்கில் சாண்ட்ராவை அவங்க கிக் பண்ணினப்போ அது வந்து உச்சத்துக்கு போயிருக்கலாம். ஏன்னா அப்போ வந்து விஜய் பார்வதியோட ஆட்டிடியூட் வந்து டு த கோர் இருந்தது. அவங்க பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ அப்போ எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கும்போது, ஒரு பொண்ணை எப்படி அப்படி ஹார்ஷாக பேசுறது அப்படின்னு சைலண்ட்டாக இருக்கும்போது, அதெல்லாம் உடச்சிட்டு திவ்யா கணேஷ் வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அதே மாதிரி திவ்யா கணேஷ் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பிபி ஜெயிச்சதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் 50 lakhs வின் பண்ணனே, அதை 30 lakhs அந்த கேஷை வந்து நான் பிஆர் டீமுக்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் அதை பண்ணி தான் நான் இந்த ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லா இன்டர்வியூஸ்லையும் அந்த கொஷின் அவங்களை ஃபஸ்ட்டாக வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக திவ்யா கணேஷை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த கார்டாஸ்க் விஷயத்துலேருந்து தான் நான் வந்து விஜய் பார்வதிக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு திவ்யா கணேஷை பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பியரன்ஸ், அவங்க ஆட்டிடியூட், அவங்களுடைய லுக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். போல்டு வாய்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவன் எனக்கு சில நேரம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க மேபி முர்னால் தாக்கூர் மாதிரி வருவாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா முர்னால் தாக்கூரை யாரெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்க, நம்ம இருமலர்களில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரும்போது எனக்கு பிரக்யாவோட முர்னால் தாக்கூரை ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்க. சூன் அவங்களுக்கு Feb 14 வந்து தனுஷ் கூட மேரேஜ் ஆக போகுது. ஆனால் அதே மாதிரி திவ்யா கணேஷ் வந்து வர வர அளவுக்கு அவங்கக்கிட்ட லுக் அண்ட் அப்பியரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கைண்ட்னஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஒருத்தரை ஒரு நல்லா கவனிச்சிக்கிற அந்த குட் ஹேபிட் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்களுடைய அந்த அழகு, அப்பியரன்ஸ், கைண்ட்னஸ் அதுக்காகவே அவங்க வந்து ஒரு நல்ல இன்னும் இன்னும் நிறைய இடத்துக்கு வந்து அவங்க வருவாங்க. விஜய் பார்வதி கம்ருதீனுக்கு பிபியில் கிடைச்ச இந்த ஒரு புகழ், ஒரு வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்கல. பட் இது கிடைக்கக்கூடிய, இதுக்கு எல்லாம் தகுதியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து திவ்யா கணேஷ் தான். சூன் அவங்களுக்கு வந்து ஆர்கே சுரேஷ் கூட என்கேஜ்மெண்ட் ஆகி அது நின்று இப்போ சுரேஷ்க்கு மேரேஜ் ஆகி பேபி ஷவர் எல்லாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ சூன் திவ்யா உங்களுக்கு வந்து இன்னும் ஏதோ பெருசாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு, ஏதாவது ஒரு சக்ஸஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் அதை போய் ஹக் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.